மத்திய அரசின் கடன் தொகை கடந்த ஆண்டை விட 25 விழுக்காடு அதிகரிப்பு. நடப்பு நிதியாண்டில் 11.6 லட்சம் கோடியை மத்திய அரசு வட்டியாக செலுத்த உள்ளதாக தகவல். புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். துளசி இலை மாலை சாற்றி பக்தர்கள் வழிபாடு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மும்மரம். போக்சோ குற்றங்கள் நடைபெறாமல் பள்ளிகளின் அன்றாட நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவு. இந்தியாவுக்கு எதிரான கொள்கையை கடைபிடிக்கவில்லை. மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அறிவிப்பு. திருப்பதி லட்டுகளில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம். 9 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து ஆந்திர அரசு உத்தரவு. வெளிநாட்டில் இருந்து கேரள திரும்பிய ஒருவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதி. அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக தனி வார்டு அமைப்பு. சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கடற்கரை ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாக தகவல். பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை எதிரொலி. மும்பையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. 10 மாநில அரசுகளை மத்தியில் ஆளும் பாஜக திருடிவிட்டது. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. பாசுமதி அல்லாத பிற ரக அரிசி வகைகளை ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மத்திய அரசு உத்தரவு. போலீசிடமிருந்து தப்ப முயற்சிப்பவர்கள் விசித்திரமான முறையில் காயமடைவது அதிகரிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. காஞ்சிபுரத்தில் இன்று திமுக பவள விழா கொண்டாட்டம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்து விபத்து. 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை நடத்திய சீனா. தைவான் வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம்.